ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்கே லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் வந்து 6000 ரூபாய் சம்பளத்தில் வந்து கணவர் கொடுக்குற பணத்தில் 1 லட்ச ரூபாய் நகை கடன் வச்சுருக்காங்க, ஜுவல் லோனு. அதை எப்படி அடைக்கிறது அப்படின்னு நம்மளோட சிஸ்டர் ஒருத்தவங்க, சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்ட டவுட்டுக்கான சொல்யூஷன் வீடியோ தான் அது. அண்ட் நம்ம சேனலில் வந்து சேவிங்ஸ் பற்றின ஆல் ஐடியாஸும் கிடைக்கும். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய் நகை கடன் இருக்குது. அதுவும் யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்துக்காக தான் வந்து பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து 1 லட்ச ரூபாய்க்கு அடகு வச்சு 2 பவுன் வந்து கோல்டு காயின் வாங்கியிருக்காங்க. நகையோட காயின் வந்து ரொம்ப 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 வாங்குறது வந்து பெஸ்ட்டு. அதை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அந்த சிஸ்டர் கேட்ட டவுட் என்னென்னா, அவங்க ஹஸ்பண்ட் வந்து 6000 ரூபா வந்து பணம் வந்து கொடுக்குறாங்க மாத சம்பளத்துலேருந்து அவங்களோட செலவுக்கு. அந்த 6000 ரூபாயை வச்சு எப்படி வந்து முதல்ல அடைச்சி வட்டியும் கட்டி நகையை வந்து மீட்கிறது, இதான் வந்து அந்த சிஸ்டர் கேட்ட டவுட்டு. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா, வட்டி எவ்வளோ அப்படின்றத கால்குலேட் பண்ணிக்கணும். அப்ராக்சிமேட்டாக 750 ரூபா வருது. அவங்க வந்து இந்த எங்கே வச்சேன் பர்சன்டேஜ் எல்லாம் சொல்லலை. அடகு வைக்கிறது பார்த்திங்கன்னா வந்து ப்ரைவேட் அடகு கடையில் வச்சோம்னா ரொம்ப வட்டி அதிகமாக வரும். பட் கவர்மெண்ட் பேங்க்கில் வச்சோம்னா 8.5 9 தான் வரும் ஆர்பிஐயோட இதுபடி. இப்போ பார்த்திங்கன்னா நான் 2 நாளைக்கு முன்னாடி ஜுவல் லோனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கட்ட போனப்போ 8.5 சொன்னாங்க. அதை வச்சு கால்குலேட் பண்ணியிருக்கேன். 1 லேக்குக்கு பார்த்திங்கன்னா வந்து 8.50 டிவைடட் பை 100 இப்படி தான் போடணும். போட்டோன்னா வந்து ஒரு 730 சம்திங் வந்து வருது. 730 ரூபா கிட்ட வருது. நான் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி 750 ரூபா அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்கேன் வட்டின்னு. மாத வட்டி தான் இது. அண்ட் பார்த்திங்கன்னா ஸோ அவங்க 6000 ரூபாயில் இதை பிரித்தோம்னா 5250 ரூபா முதலுக்கும் வட்டி வந்து 750 ரூபாயும் மாதம் வந்து அந்த சிஸ்டர் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 6000 ரூபாயில் டோட்டல் அமௌண்ட் 6000 கால்குலேட் பண்ணி பே பண்ணாங்கன்னா 18லேருந்து 19 மாதம், அதாவது 1.5 வருஷத்தில் வந்து அவங்களுடைய நகையை வந்து மீட்ரலாம். இன்னும் 1 வருஷத்துல மீட்கணும் அப்படின்னா அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி, இல்லை அவங்க ஏதாவது பார்ட் டைமாக ஒர்க் பண்ணி அந்த மாதிரி வேலை பார்த்து வந்து கொஞ்சம் ஏர்ன் பண்ணி அதில் இன்னும் கொஞ்சம் சேர்த்து வச்சு ஒரு 10,000 அந்த மாதிரிலாம் கட்டினாங்கன்னா சீக்கிரமாக 1 இயர்க்குள்ளே வந்து இந்த நகையை வந்து மீட்ரலாம். ஒரு விஷயத்தையுமே பிளான் பண்ணி பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஸோ சிஸ்டர், இதே போல் நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் 750 ரூபாயும் முதல்ல வந்து 5250 ரூபாயும் பே பண்ணுங்கள். தொடர்ந்து பே பண்ணிக்கிட்டே இருங்க, விட்டுறாதீங்க. இன்னும் அமௌண்ட்டு கிடைச்சா கூட கொண்டு போய் சேர்த்து வச்சு கட்டுங்க. சின்ன சின்ன சீட்டு முடிஞ்சால் போடுங்க. குலுக்கு சீட்டு இந்த மாதிரி சேர்ந்து ஒரு மொத்த பணம் கிடைக்கும். அதையும் எடுத்துகிட்டு போய் கட்டுங்க. இந்த மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் சீக்கிரமாகவே வந்து அடகு வச்ச நகையை வந்து மீட்ற முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இது மூலயமா அந்த சிஸ்டருக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிருக்கும். இது போல் யாருக்கு சந்தேகம் இருந்தாலும் நம்ம சேனலோட கமெண்ட் செக்ஷனில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து வீடியோவாக உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு சேவிங்ஸ் வீடியோவோட மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.